என்ன பண்ணியிருக்கேன், இங்க இருந்த ஸ்டைலை நான் கட் பண்ணிட்டு index.css ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிட்டேன். ஆனா நான் கொடுத்த எந்த ஸ்டைலுமே எனக்கு என் ஸ்க்ரீன்ல அப்ளிகபிள் ஆகல. ஏன்? நம்ம ஒண்ணு இந்த ஃபைலோட ரெஃபரன்ஸை நம்ம HTML கொடுக்கல. இந்த ஃபைலோட ரெஃபரன்ஸ் நம்ம இன்னும் கொடுக்கல. அதை எப்படி கொடுக்க போறோம்னா லிங்க், அதாவது நான் லிங்க் பண்ண போறேன். எனக்கு இந்த CSS என் HTML ஃபைல்ல நான் லிங்க் பண்ண போறேன். அதுக்கு தான் இந்த லிங்க் டேக். ஓகேங்களா? The link elements allow authors to link their document to other resources. நான் வந்து நம்ம ஒரு ஃபைலை இங்க லிங்க் பண்ண போறோம். அந்த ஃபைல் என்னவா இருக்க போகுது, என்ன ரெலவென்ட் ஃபைல் நான் லிங்க் பண்ண போறேன்? நான் லிங்க் பண்ண போற ஃபைல் வந்து ஸ்டைல் ஷீட். ஓகேங்களா? ஸ்டைல் ஷீட்ன்ற ஒரு ஃபைலை நான் லிங்க் பண்ண போறேன். எங்க இருந்து லிங்க் பண்ண போறேன்? HRF டேக் உங்க எல்லாருக்குமே தெரியும்ல. ஆங்கர் டேக்ல HRF நம்ம யூஸ் பண்ணுவோம். ஞாபகம் இருக்கா? இருக்குப்பா. அதே கான்செப்ட் தான் இங்கேயும் யூஸ் பண்ண போறோம். ./index.css நம்ம ஃபைலை சேவ் பண்ணியாச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ண போறோம். ரெஃப்ரெஷ் பண்ண உடனே நம்ம கொடுத்த எல்லா ஸ்டைலும் ஆட்டோமேட்டிக்கா இங்க ஆட் ஆயிடுச்சு. 3 விதமா நம்ம CSS எழுதலாம். இன்லைன் CSS, அதாவது ஒரு பர்டிகுலர் HTML எலிமெண்ட்டுக்குள்ள நம்ம எழுதுறது வந்து இன்லைன் CSS. ஹெட் டேக் உள்ள ஸ்டைல் டேக் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள எழுதுற CSS எல்லாமே வந்து இன்டர்னல் CSS. தனியா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி அந்த ஃபைல்ல நம்மளுக்கு தேவையான CSSலாம் எழுதிட்டு அதை நம்ம HTML ஃபைல்ல இம்போர்ட் பண்ணோம்னா அது வந்து எக்ஸ்டர்னல் CSS. ஓகேவா? இப்ப 3 விதமான CSS என்னன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஜி இந்த இந்த 3 விதமான CSS இத மட்டும் இன்னும் ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுங்களேன். ஓகே. இப்ப நான் இந்த HTML எலிமெண்ட்டுக்கு ஒரு ஸ்டைல் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸ்டைல் நான் வந்து கலர் எல்லோ நான் கொடுக்குறேன். இது வந்து இன்லைன் CSS. ஓகேங்களா? இது வந்து அதாவது ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட்டுக்கு மட்டும்தான் இது வேலை செய்யும். அதே மாதிரி இந்த பர்டிகுலர் எலிமெண்ட்ல மட்டும்தான் இதை எழுதவும் முடியும். ஓகேங்களா? ஒரு HTML எலிமெண்ட்டுக்குள்ள நம்ம எழுதுற ஸ்டைல் வந்து இன்லைன் CSS. இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன், ரெஃப்ரெஷ் பண்றேன். இவனுக்கு மட்டும் எல்லோ கலர்ல இருக்கும். நீங்க இவனை ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் பண்ணா அவனோட இன்லைன் CSS நம்மளால பார்க்க முடியும். கலர் எல்லோன்னு நம்ம கொடுத்துருக்கோம் இன்லைன்ல. அதாவது ஸ்டைல் எலிமெண்ட் டாட் ஸ்டைல் இங்க தெரியுதுங்களா? ஸ்டைல் ஈக்குவல் டு கலர் கோலன் எல்லோ. இது வந்து இன்லைன். இப்ப உங்களுக்கு இருக்கிற எல்லா H2 டேகுக்கும் நீங்க ஸ்டைல் எழுதணும். ஆனா அந்த ஸ்டைல் கலர் எல்லோ தான் இருக்கணும். போது என்ன ஆகும்? இந்த கோடு ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குமா? எல்லா இடத்துலயும் எங்கெங்கெல்லாம் H2 டேக் இருக்கு, எத்தனை H2 டேக் வைக்கிறீங்களோ எல்லா இடத்துலயும் இந்த கோட் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். நான் சேவ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்றேன். என்ன ஆகும்னா ஒவ்வொரு வாட்டியும் கலர் எடுத்துட்டு வந்து ஆட் பண்ணு நம்ம சொல்றோம். இதுக்கு பதில் நம்ம என்ன பண்ண போறோம்? இன்டர்னல் CSS பண்ண போறோம். ஓகே. இன்டர்னல் CSS எப்படி? அதாவது ஹெட் டேக் உள்ள ஸ்டைல்னு ஒரு டேக் இருக்கு. ஓகேங்களா? ஹெட் டேக் உள்ள தான் இந்த ஸ்டைல் டேக் நம்ம யூஸ் பண்ண முடியும். The style elements allows the author to embed the style informations of their documents. This style element is one of the several input of the styling processing model. The element doesn't represent the content of the user. அதாவது இது எந்த கண்டென்ட்டும் யூசருக்கு கொடுக்காது. இது வெறும் ஸ்டைலை மட்டும் தான் இன்டெகிரேட் பண்ணும். இங்க நாம அந்த என்ன ஸ்டைல் வேணுமோ அந்த டேக் நேமை யூஸ் பண்ணி நம்ம ஸ்டைலை இங்க கொடுத்துக்கலாம். கலர் எல்லோ இப்படியும் கொடுக்கலாம். ஆனா எனக்கு என்ன ஆச்சு? இங்க நான் 10-20 H2 டேக் வச்சிருந்தேன்னா இந்த 10-20 டேக்கும் நான் ஸ்டைல் ஈக்குவல் டு கலர் எல்லோன்னு நான் எழுதணும். எத்தனை டேக் இருக்கோ அத்தனை வாட்டி நான் எழுதணும். அதுவே நான் இங்க இன்டர்னல் CSS வந்துட்டேன்னா ஜஸ்ட் அந்த டேக் நேம் ஆர் கிளாஸ் நேம் ஆர் ஐடி நேம் ஆர் செலக்டர் நேம் எதுவோ அது யூஸ் பண்ணி நான் ஒரு வாட்டி செட் பண்ணிட்டேன்னா எங்கெங்கெல்லாம் இந்த H2 டேக் நம்ம யூஸ் பண்றோமோ எல்லா இடத்துலயும் ஆட்டோமேட்டிக்கா கலர் எல்லோன்னு சேஞ்ச் ஆயிடும். பேஜ் ரெஃப்ரெஷ் பண்றேன். இங்க பாருங்க, எங்கெங்கெல்லாம் H2 டேக் இருக்கோ அவனுக்கு மட்டும் கலர் எல்லோன்னு செட் ஆயிடும். அதே மாதிரி இங்கேயும் நம்மளால பார்க்க முடியும். H2 டேகுக்கு கலர் எல்லோன்னு எழுதியிருக்கோம். எங்க? index.html லைன் நம்பர் 7 அந்த லைன்ல தான் நம்ம எழுதியிருக்கோமா? ஆமா, index.html லைன் நம்பர் 7ல தான் நம்ம கலர் வந்து எல்லோன்ட்டு எழுதியிருக்கோம். இது வந்து இன்டர்னல் CSS.
எழுதலாம். அதாவது ஒரு 2-3 ஸ்டைல் தான் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்கன்னா நீங்க இன்டர்னலா எழுதிக்கலாம். உங்க ஸ்கிரீன் வந்து ரொம்ப பெரிய ஸ்கிரீன், காம்ப்ளிகேட்டடான டிசைன்ஸ் இருக்கு, ஏகப்பட்ட ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ண போறோம்னும் போது இந்த மாதிரி இன்டர்னல் ஸ்டைல்ஸ் எழுதணும்னா என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் எல்லா ஸ்டைல்ஸும் இருக்கும். நம்ம கீழே ஸ்க்ரால் பண்ணி போயிட்டு ஒவ்வொன்றுத்தையா தேடி 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 கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுக்காக தான் அவங்க ஒரு கான்செப்ட் எடுத்துட்டு வந்தாங்க, எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ். ஓகேங்களா? இது என்னன்னா சேம் இதுதான், ஸ்டைலிங் எல்லாமே சேம் தான். நம்ம என்ன பண்ண போறோம்? இவனை கட் பண்ணி தனியா ஒரு ஃபைல்ல வச்சுக்க போறோம். எக்ஸ்டர்னலா நான் அந்த சிஎஸ்எஸ் ஹேண்டில் பண்ணிப்பேன். இதுல இன்னொரு அட்வான்டேஜும் இருக்கு. என்னன்னா எந்தெந்த HTML ஃபைலுக்கு இந்த சிஎஸ்எஸ் நீங்க ஆட் பண்ணணுமோ அந்தந்த HTML ஃபைலுக்கு நீங்க டைரக்டா ஜஸ்ட் லிங்க் பண்ணா மட்டுமே போதும். புரியுதுங்களா? இப்போ ஒரு 10 ஸ்கிரீன் இருக்கு, 10 ஸ்கிரீன் நீங்க கிரியேட் பண்ணும் போது ஹெட்டருக்கு வந்து எனக்கு இந்த கலர் தான் இருக்கணும், ஃபூட்டர் இந்த கலர் தான் இருக்கணும் போது ஒவ்வொரு ஸ்கிரீனுக்கும் நீங்க ஹெட்டர் ஃபூட்டருக்கு கலர் கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. இதுவே ஒரு தனி ஹெட்டர் ஃபூட்டர் சிஎஸ்எஸ் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அந்த ஸ்டைலை நீங்க ஜஸ்ட் இம்போர்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேலை மிச்சமா? 10 ஸ்கிரீன்லயும் அந்த 10 வாட்டி அந்த கோடு எழுதணும்னு அவசியம் இல்லை. ஒரே ஒரு பேஜ்ல எழுதிட்டு அந்த பேஜ் எங்கெங்கெல்லாம் வேணுமோ அங்க நம்ம டைரக்டா லிங்க் பண்ணிக்கலாம். அதுதான் மெயின் பர்பஸ் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ். இப்போ இந்த எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் வச்சு நான் ரெஃப்ரெஷ் பண்ணா என்ன ஆகும்? நம்ம கொடுத்த ஸ்டைல் எங்க கொடுத்துருக்கோம்? index.css லைன் நம்பர் 62ல எனக்கு இருக்கிற எல்லா h2 டேகுக்கும் கலர் எல்லோவா மாத்துங்க நான் சொல்லிட்டேன். அவன் என்ன பண்ணுவான்? அதே மாதிரி இருக்கிற எல்லா h2 டேக்கும் கலர் எல்லோன்னு மாத்திக்குவான். புரியுதா? இப்ப எப்படி 3 விதமா நம்ம சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணலாம், ஏன் இந்த எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் வந்ததுன்றதும் புரியுது ஜி. தேங்க்ஸ். எனக்கு ஒரு சொல்லுமா. இந்த எக்ஸ்டர்னல் கொடுக்க இல்லையா, லிஸ்ட்டுக்கு எல்லாமே இது கொடுக்க முடியுமா? லிஸ்ட் ஆர்டர் லிஸ்ட் இந்த லிஸ்ட்டுக்கு எல்லாம் கொடுக்கலாமா? அது கொடுக்கலாம். நீங்க எந்த ஸ்டைல் வேணுமோ ஒண்ணு அந்த லிஸ்ட்டுக்கு நீங்க கிளாஸ் யூஸ் பண்ணிருப்பீங்க, இல்லனா வந்து டேக் இருக்கும், அந்த டேகை வச்சு நீங்க அழகா அதை இன்டகிரேட் பண்ணிக்கலாம். ஓகே ஓகேப்பா. சேம் இன்டர்னலா நீங்க என்ன கொடுக்குறீங்களோ எல்லாமே எக்ஸ்டர்னலா அப்ளிகபிள். எக்ஸ்டர்னலோட ஒரு ஆடட் அட்வான்டேஜ் என்னன்னா, இப்ப நான் புதுசா இங்க இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்றேன். ஓகேங்களா? about us-னு ஒரு ஃபைல், about.html. நான் புதுசா இங்க ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிட்டேன். இந்த ஃபைல்ல நான் எனக்கு எங்கெங்கெல்லாம் h2 டேக் இருக்கோ ஒரு ஸ்டைல்ஸை நான் இன்டெகிரேட் பண்ணணும். நான் என்ன பண்ணுவேங்க? டைரக்டா லிங்க் relevant file is style sheet href, அந்த பாத் எந்த பாத்துல இருந்து நான் எடுக்கணும் அந்த பாத் நான் சொல்லிட்டேன்னா போதும். இப்ப என்ன பண்ண போறேன்னா இங்க ஒரு ஆங்கர் டேக் கிரியேட் பண்ண போறேன். h2 href about file, go to about screen. ஓகே, அதே மாதிரி இங்கேயும் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். h2 இங்க வந்து index.file go to index page. நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ பேஜை ரெஃப்ரெஷ் பண்றேன். இங்க நமக்கு இங்க go to about screen இருக்கு. இப்போ நான் இதை கிளிக் பண்ணனா சேம் அதே h2 டேக் தான் நான் யூஸ் பண்றேன். சேம் index.html இருக்கிற ஃபைல் தான் வந்து நம்மளுக்கு index.css ஸ்டைல் தான் இங்க இன்டெகிரேட் ஆகுது. நம்ம தனியா ஸ்டைல் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. ஸ்பெசிஃபிக்கா இந்த ஸ்கிரீனுக்கு மட்டும் ஒரு ஸ்டைல் நீங்க எழுதணும்னா அதுக்கு about us.css ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி அங்க எழுதிக்கலாம். காமனா இருக்கிறது எல்லாமே இண்டெக்ஸ் ஃபைல்ல வச்சுக்கலாம். இப்போ நான் திரும்பியும் go to index screen கொடுத்துட்டேன்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இண்டெக்ஸ் ஸ்கிரீனுக்கு வந்துட போறோம். புரியுதுங்களா? இப்போ நான் என்ன பண்றேன்ட்டு, எந்த பர்பஸ் இந்த எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் யூஸ் ஆகுதுன்ட்டு. ரெண்டு ஸ்கிரீன்லயும் போலாம், அங்கிட்டும் அங்கிட்டும் போய். ஆமா, ரெண்டு ஸ்கிரீன்லயுமே அவன் லிங்க் பண்ணலாம். about.html ஒரு ஸ்கிரீன்,
index.html ஒரு ஸ்கிரீன் ஜஸ்ட் ஒரு ஹேங்கர் டேக் மூலியமா நான் என் ஸ்கிரீனை நேவிகேட் பண்ணிக்கிறேன். எங்க நீ ரீடைரக்ட் ஆகணும், ஹைப்பர் ரெஃபரன்ஸ், ஹைப்பர் டெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் நான் இங்க கொடுத்துட்டேன், ஹைப்பர் லிங்க் ரெஃபரன்ஸ் about.html ஸ்கிரீனுக்கு ரீடைரக்ட் ஆகுது. இதை நான் எங்க கிரியேட் பண்ணியிருக்கேன், சேம் என்னோட ப்ராஜெக்ட் டைரக்டரியில நான் about.html ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிட்டேன். இங்க வருவான், இந்த ஃபைலை லோட் பண்ணுவான். இந்த ஃபைலை லோட் பண்ணும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த பர்டிகுலர் சிஎஸ்எஸ் நீ எடுத்துக்கோ, இந்த பர்டிகுலர் சிஎஸ்எஸ் நீ எடுத்துக்கோ. இந்த சிஎஸ்எஸ் எங்க இருக்கு, காமனா தான் இருக்கு, index.css. உங்களுக்கு வேணும்னா எத்தனை சிஎஸ்எஸ் வேணாலும் நம்ம இங்க எழுதிக்கலாம். நான் இப்போ புதுசா இன்னொரு சிஎஸ்எஸ் எழுதுறேன்னு வச்சுக்கோங்க, about.css. இந்த about.cssல நான் btn ஒரு கிளாஸுக்கு டாட் பட்டனுக்கு ஒரு கிளாஸ் எழுதுறேன், btn border radius 10 pixel, border green, background color light green, color green. ஓகேங்களா, நான் btn ஒரு கிளாஸுக்கு நான் இங்க ஸ்டைல் எழுதுறேன். அதே பட்டனை நம்ம இங்க இன்டெகிரேட் பண்ணுவோம், பட்டன் கிளாஸ் btn. இந்த பட்டனுக்கு ஒரு நேம் வைப்போம், என்ன நேம் வைக்கலாம், சும்மா இப்போதைக்கு சப்மிட் நான் வைக்கிறேன். ஓகேங்களா, இப்ப இதையும் என்னால இங்க லிங்க் பண்ண முடியும். நான் கிரியேட் பண்ண ஃபைலை இங்க நான் லிங்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்க எத்தனை எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் வேணாலும் லிங்க் பண்ணலாம். ஓகேங்களா, இப்ப இந்த btnன்ற கிளாஸ் ஸ்டைல் வந்து வெறும் இந்த ஸ்கிரீனுக்கு மட்டும்தான் அக்சஸ் ஆகும். இப்ப இதே பட்டனை நான் எடுத்துட்டு வந்து index.html போடுறேன்னு வச்சுக்கோங்க, எனக்கு இங்க இது நார்மல் பட்டனா தான் இருக்கும். ஏன்னா இந்த btnன்றதுக்கு இங்க மேப் பண்ணிருக்கிற சிஎஸ்எஸ்ல எதுவுமே இல்லை. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கோமா. இப்ப பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணேன், இது நார்மல் பட்டனா இருக்கு. இப்ப அபோட் ஸ்கிரீன் போறேன், அபோட் ஸ்கிரீன் போன உடனே என் பட்டன் எவ்வளவு டிஃப்ரெண்டா இருக்கு தெரியுதா உங்களுக்கு? ஜூம் பண்ணிக்கிறேன். இப்ப இங்க இருக்கிற பட்டனுக்கும் இங்க இருக்கிற பட்டனுக்கும் டிஃபரன்ஸ் தெரியுதா? இதுதான் சிஎஸ்எஸ் ஓட border solid 2 pixel. border வரல, ஏன்னா நான் வெறும் கலர் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். போகும்போது இங்க டிஃப்ரெண்ட் ஆகும். இந்த ஸ்கிரீன்ல நார்மல் பட்டன். ஏன் இந்த பட்டனுக்கு மட்டும் தான் நான் ஸ்டைல் எழுதியிருக்கேன். இந்த ஸ்டைல நான் எங்க எழுதியிருக்கேன், about.css எழுதியிருக்கேன். இந்த about.css என் about.html மட்டும்தான் நான் இன்டெகிரேட் பண்ணியிருக்கேன், இம்போர்ட் பண்ணியிருக்கேன், லிங்க் பண்ணியிருக்கேன். என்னோட இண்டெக்ஸ் ஸ்கிரீன்ல நான் உன்னை லிங்க் பண்ணல. இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கா வேணுன்ற சிஎஸ்எஸ் அந்தந்த ஃபைல்ல மட்டும் நம்ம லிங்க் பண்ணிக்கிட்டா போதும். ஓகேவா, 3 விதமான சிஎஸ்எஸ், எது எது எப்ப யூஸ் பண்ணலாம், எப்படி யூஸ் பண்ணலாம், இது கிளியரா? கிளியர் பா. எதனா டவுட்ஸ் இருக்கா? அண்ணா எனக்கு ஒரு டவுட், அங்க டாட் ஸ்லாஷ் போடுறீங்களா, அது எதுக்கு? டாட் ஸ்லாஷ் இங்க தானே இது வந்து நம்ம கொடுக்குறோம் பாத், அதாவது கரண்ட் ஃபோல்டர்ல எனக்கு இந்த ஃபைல் இருப்பான். ஓகேவா, சேம் சோர்ஸ் டைரக்டரியில எனக்கு இந்த ஃபைல் இருப்பான். இல்ல இப்ப நீங்க இங்க புதுசா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றீங்க, அபோட்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி, ஓகேங்களா, இந்த ஃபோல்டருக்குள்ள உங்க அபோட்டும் அபோட் HTML ஃபைலும் சிஎஸ்எஸ் ஃபைலும் நீங்க மூவ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இது என்ன ஆகும், அபோட்ன்ற ஃபோல்டருக்குள்ள இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா இவங்க எல்லாமே மாத்திட்டோம்னா இல்ல மாத்தல, ஃபைன். இப்போ என்ன பண்றேன், பேஜை ரெஃப்ரெஷ் பண்றேன், லாக் எடுத்துப்போம். இப்போ நான் கோ டு அபோட்னு கொடுத்தேன்னா எனக்கு எரர் அடிச்சுப்போம், யுவர் ஃபைல் cannot be accessed. அதாவது எனக்கு இந்த ஃபைல் ஆக்சஸ் பண்ண முடியல, நீ சொன்ன பாத்துல எனக்கு இந்த about.htmlன்றது இல்லை. ஏன், நான் என்ன பண்ணியிருக்கேன், ரூட் டைரக்டரியில போய் சர்ச் பண்ணியிருக்கேன். நான் எங்க போய் சர்ச் பண்ணியிருக்கேன், ரூட் டைரக்டரியில போய் சர்ச் பண்ணியிருக்கேன். இது இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, கரண்ட் டைரக்டரி இது கொடுத்தனா உனக்கு கரண்ட் டைரக்டரியில என்னென்ன இருக்குன்றத ஷோ ஆயிடும். அபோட்ன்ற ஒரு ஃபோல்டர் இருக்கு, index.css இருக்கு, index.html இருக்கு. நமக்கு தேவை அபோட்ன்ற ஃபோல்டருக்குள்ள
இருக்கிற about.html தேவை. இது வந்து இப்ப ரூட் டைரக்டரிக்குள்ள இருக்கிற ஒரு ஃபோல்டரை போய் நம்ம அக்சஸ் பண்றோம். அதே மாதிரி நம்ம இப்ப என்ன பண்ணணும், இங்க நம்மளுக்கு இந்த பர்டிகுலர் டைரக்டரியில index.html இருக்கா, அதாவது about ஃபோல்டருக்குள்ள index.html இருக்கா, இல்ல, அவனோட கரெக்ட் பார்த்து நம்ம இங்க மென்ஷன் பண்ணணும். இப்ப என்ன பண்ணணும், ஒரு ஃபோல்டர்ல இருந்து நீங்க வெளியே போகணும்னா டபுள்ஸ் கொடுக்கணும். ஓகேவா, டபுள் டாட் கொடுத்து ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர்ல இருந்து நீங்க வெளியே போய் அக்சஸ் பண்ணுவீங்க. இதே சிங்கிள் டாட் கொடுத்து ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா அந்த கரண்ட் டைரக்டரியில மட்டும்தான் உங்களால ஃபைல்ஸை அக்சஸ் பண்ண முடியும். புரியுதா? இந்த டபுள் டாட்டுக்கும் சிங்கிள் டாட்டுக்கும் விஷயம் என்னன்னா, சிங்கிள் டாட் கொடுத்து ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா கரண்ட் டைரக்டரியில இருக்கிற ஃபைல தான் அக்சஸ் பண்ண முடியும். டபுள் டாட் கொடுத்தீங்கன்னா ஒரு லெவல் மேல போயிட்டு அவனோட பேரண்ட்ல உங்களால அக்சஸ் பண்ண முடியும். இதுவே இன்னொரு டபுள் டாட் கொடுத்தீங்கன்னா அதுக்கும் அவனுக்கு மேல இருக்கிற பேரண்ட் யார் யார் இருக்கா, அதோ பாருங்க, GHF_UI ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன், ஹோஸ்ட், காப்பி, பிரசன்டேஷன், இந்த மாதிரி ஏகப்பட்டது வச்சிருக்கோம். இல்ல இவனோட பேரண்ட்டை போய் நீ அவனா அக்சஸ் பண்ணணும்னா அவனையும் உன்னால அக்சஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, அதாவது டபுள் டாட் கொடுத்து ஒரு ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா ஒரு லெவல் அப் ஆகும், திரும்பியும் கொடுத்தீங்கன்னா இன்னொரு லெவல் அப். உங்களுக்கு எந்த ஃபோல்டர்ல எங்க இருக்கோ அதை ஈஸியா நம்ம அக்சஸ் பண்ணலாம். ஓகே மேம். இப்போ ஒவ்வொரு டாட்டும் ஒவ்வொரு ஃபோல்டரை ரெப்ரசன்ட் பண்ணுது. அதாவது எப்படின்னா, சிங்கிள் டாட் கொடுத்து ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா இவன் வந்து கரண்ட் டைரக்டரி. ஓகேங்களா, சிங்கிள் டாட் கொடுத்து ஸ்லாஷ் கொடுத்தா கரண்ட் டைரக்டரி. டபுள் டாட் கொடுத்து ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா பேரண்ட் டைரக்டரி. ஓகேவா, ஒன் லெவல் அப், பேரண்ட்டை விட ஒன் லெவல் அப்னு கொடுத்துக்கலாம். ஓகே, இல்ல இன்னொரு லெவல் நான் மேல போனோம்னா டபுள் டாட் ஸ்லாஷ் இப்படி கொடுக்கணும். இப்படி கொடுத்துட போறீங்க, ட்ரிபிள் டாட் ஸ்லாஷ் கொடுத்துட போறீங்க. ஓகேங்களா, டபுள் டாட் ஸ்லாஷ் இது வந்து 2 லெவல் அப். இதே மாதிரி டபுள் டாட் ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா இவன் வந்து 3 லெவல் அப், அதாவது 3 லெவல் மேல போயிட்டு அங்க இருக்கிற சோர்ஸ் டைரக்டரி அவன் அக்சஸ் பண்ணுவான். ஓகேண்ணா. சிங்கிள் டாட் ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா கரண்ட் டைரக்டரி, டபுள் டாட் ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லெவல், அதாவது அவனோட பேரண்ட். டபுள் டாட் ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா பேரண்டோட பேரண்ட், அதாவது இவனோட கிராண்ட் பேரண்ட். ஓகேங்களா, அப்பா, தாத்தா, கொள்ளு தாத்தா, பாட்டன், முப்பாட்டன், அதே கான்செப்ட் தான். கரண்ட் டைரக்டரி, அவனோட சிப்ளிங்ஸ், இது அவனோட பேரண்ட், கிராண்ட் பேரண்ட், அவனோட கிராண்ட் பேரண்ட், இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஓகேண்ணா. ஓகேவா, ஃபைன். இப்போ இது வரைக்கும் யாருக்கும் எந்த டவுட்ஸும் இல்லை. கரெக்டா, எப்படி ஒரு ஃபோல்டர்ல இருந்து ஃபைல் அக்சஸ் பண்றதுன்னு தெரியும், ஒரு எக்ஸ்டர்னல் ஃபைலை எப்படி 2-3 HTML ஃபைல்ல அக்சஸ் பண்றதுன்னு தெரியும், இன்டர்னல் ஸ்டைலும் தெரியும், இன்லைன் ஸ்டைலும் தெரியும். ஆமாவா இல்லையா? ஓகே, ஃபைன். நம்ம செலக்டார்ஸ்ல 2 விதமான, எத்தனை செலக்டார்ஸ் பார்த்துருக்கோம்? 2 விதமான செலக்டார்ஸ் பார்த்துட்டோம். சிம்பிள் செலக்டார்ஸ், எலிமெண்ட் செலக்டார்ஸ். கரெக்டா? சிம்பிள் செலக்டார்னா என்ன, எலிமெண்ட் செலக்டார்னா என்ன? யாருன்னா ஒருத்தர் டக்குன்னு சொல்லுங்க பாப்போம். எலிமெண்ட்டுக்கு மட்டும் கொடுக்கிறது சிம்பிள் செலக்டார்ப்பா. குரூப் எலிமெண்ட்னா நிறைய எலிமெண்ட்டுக்கு சேர்த்து கொடுக்கிறது குரூப் செலக்டார். ஓகே, வேற எதனா பாயிண்ட்ஸ்? சரி, எலிமெண்ட் செலக்டார்ன்றது என்னன்னா பர்டிகுலர் HTML டேக் எலிமெண்ட் நேமை வச்சு கொடுக்குற CSS வந்து எலிமெண்ட் செலக்டார். H1, H2, P, பாடி, இந்த 4மே எலிமெண்ட் செலக்டார்ஸ். ஓகேங்களா, அதாவது டேக் எலிமெண்ட் செலக்டார்ஸ். அந்த பர்டிகுலர் டேக் நேமை வச்சு நீங்க கொடுக்குற ஸ்டைல்ஸ் எல்லாமே எலிமெண்ட் செலக்டார். சிம்பிள் செலக்டார்ஸ்லாம் என்ன வரும்னா ஐடி, கிளாஸ், நேம், இதை வச்சு வர்றது எல்லாமே சிம்பிள் செலக்டார்ஸ். ஐடி, கிளாஸ், நேம். ஐடினா என்ன, கிளாஸ்னா என்ன எல்லாருக்குமே தெரியும். கரெக்ட் தானே? ஐடி வந்து ஒரு எலிமெண்ட்டுக்கு ஒரு வாட்டி யூஸ் பண்ணிட்டா அந்த ஐடியா மற்ற எலிமெண்ட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடாது. கிளாஸ்ன்றது எத்தனை வாட்டி வேணாலும் யூஸ் பண்ணலாம். இது more than one or not more than one. கிளாஸ் வந்து you can use more than one. ஐடி
it should be a unique for each and every HTML element. ID வந்து it should be unique for each and every HTML elements. Class, you can use same class name one or more HTML elements. Fine. இப்ப அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்? காம்பினேட்டர் செலக்டர்ஸ். அதாவது 2-3 இதை கம்பைன் பண்ணி எப்படி நம்ம ஒரு செலக்டர்ஸை கிரியேட் பண்ண போறோம், அதுதான் வந்து காம்பினேட்டர் செலக்டர்ஸ். இந்த காம்பினேட்டர் செலக்டர்ஸ்ல 4 விதம் இருக்கு. ஓகே, நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா index.css கொஞ்சம் தேவையில்லாததெல்லாம் எடுக்க போறேன். எல்லாருமே எடுத்தணும். index.css நான் delete பண்ணுறேன். பாடி எல்லாத்தையும் சேவ் பண்ணி நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்? ஃபர்ஸ்ட் h1 டேக்ல காம்பினேட்டர் செலக்டர் நம்ம பார்க்க போறோம். இந்த காம்பினேட்டர் செலக்டர்ல 4 டிஃபரண்ட் கேட்டகரி இருக்கு. இந்த காம்பினேட்டர் செலக்டர்ல 4 டிஃபரண்ட் கேட்டகரி இருக்கு. நான் இப்போ எல்லாமே உங்களுக்கு நான் HTML பேஜ்ல நான் லிஸ்ட் பண்ண போறேன். என்னென்ன? ஃபர்ஸ்ட் இருக்கிறது டிசெண்டன்ட் செலக்டர். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டிசெண்டன்ட் செலக்டர். இந்த டிசெண்டன்ட் செலக்டரை நம்ம எப்படி டொனேட் பண்ணணும், ரெப்ரசன்டேட் பண்ணணும்னா இவனை ஸ்பேஸ் கொடுத்து நம்ம ரெப்ரசன்டேட் பண்ணுவோம். அதாவது ஒரு எலிமெண்ட், ஒரு டேக் எலிமெண்ட் நேம், இன்னொரு டேக் எலிமெண்ட் நேம், அது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு ஸ்பேஸ் கொடுப்போம். நம்ம செகண்ட் என்ன பார்க்க போறோம்னா சைல்டு செலக்டர். ஓகேவா? இந்த சைல்டு செலக்டரை நம்ம எப்படி ரெப்ரசன்டேட் பண்ணுவோம்னா கிரேட்டர் தென் சிம்பிள். அதாவது இப்போ ஒரு இங்க வந்து பாத்தீங்கன்னா டிவ் பேரண்ட், அந்த பேரண்ட்டுக்கு சைல்டு யார் யாரு? h1 UL tag. ஓகேங்களா? இப்போ இந்த UL tagக்கு யார் சைல்டு? LI சைல்டு. இந்த LIக்கு யார் சைல்டு? இந்த போல்டு டேக் சைல்டு. இதே மாதிரி தான் நம்ம ரெப்ரசன்டேட் பண்ணுவோம். ஒன்னொன்னா நம்ம எக்ஸ்பிளனேஷனோட பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஸ்கிரீனை ரெடி பண்ணி பார்க்கிறேன். ஓகே, யார் யாரெல்லாம் இருக்கா, எத்தனை டைப்ஸ் இருக்கு. இன்னொன்னு adjacent sibling selectors. adjacentனா இருக்கிறவனுக்கு அடுத்து யார் இருக்கா, சிப்ளிங் செலக்டர்ஸ். இவனை நம்ம எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம்னா, இவனை டிஃபரன்ஷியேட் பண்றது வந்து பிளஸ் சிம்பிள் வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். ஓகேங்களா? பிளஸ் கொடுத்து இவனை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். அதுக்கு அடுத்து நம்ம யாரை பார்க்க போறோம்? ஜெனரல் சிப்ளிங் செலக்டர்ஸ். அதாவது ஒரு என்டையர் பேரண்ட்டுக்கும் ஏகப்பட்ட சிப்ளிங்ஸ் இருப்பான். சிப்ளிங்ஸ்லாம் யாரு? சிப்ளிங்ஸ்லாம் யாருப்பா? அதனால ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க எனக்கு. அண்ணன் தம்பி கூட பிறந்தவங்கண்ணா. எக்ஸாக்ட்லி. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த டிவ்வுக்கு யார் யாரெல்லாம் சிப்ளிங் சொல்லுங்க. H1 UL LI B LI சிப்ளிங்கா? டிசைன்டர் செலக்டர், சைல்ட் செலக்டர், அட்ஜசன்ட், ஜெனரல் செலக்டர், இதெல்லாமே இருப்பா. பேர் 4 செலக்டாரும் சிப்ளிங்பா. கரெக்ட். யூஎல்லுக்கு இவனுங்க 4 பேருமே சிப்ளிங்ஸ். இவங்க எல்லாம் அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி. டிவ்வுக்குன்னும் போது சிப்ளிங்ன்னும் போது H1 UL தான் சிப்ளிங். ஏன்னா யூஎல்லுக்குள்ள இருக்கிற இவங்க எல்லாமே சிப்ளிங்ஸ் வர மாட்டாங்க. ஏன்னா இவனுக்கோட சைல்டு இவன் தனி சைல்டு. அதாவது எப்படின்னா அண்ணன் தம்பி, தம்பி பசங்க அப்படிதான் வரும். கரெக்டா? கரெக்ட்பா. ஓகே, நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்? ஒவ்வொரு செலக்டாருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் எழுதி எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்க போறோம். ஓகே ஃபைன். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது டிசெண்டன்ட் செலக்டர்ஸ். டிசெண்டன்ட் செலக்டர்ஸ்னா என்ன? அதாவது
the descendant selectors match all the elements that are descendant to the specified elements. அதாவது இந்த பர்டிகுலர் டிவ்வுக்குள்ள யார் யாரெல்லாம் பேராகிராஃப் டேக் வச்சிருக்கீங்களோ அவனுக்கு எல்லாருமே என்னோட டிசெண்டன்ட் செலக்டர்ஸ் தான். அவன் எப்படி வேணாலும் போகலாம், சைல்டா இருக்கலாம், கிராண்ட் சைல்டா இருக்கலாம், கிராண்ட் சைல்டா இருக்கலாம், எப்படி இருந்தாலும் அவன் எனக்கு டிசெண்டன்ட், என்னோட வம்சாவழியில வந்தவன். முடிஞ்சிச்சா? சிம்பிளா முடிஞ்சிடும். என் வம்சாவழியில வந்தவன் எல்லாருமே என்னோட சொத்துக்கு சொந்தக்காரன் வாங்கல, அதே மாதிரிதான் இவன் என் வம்சாவழியில வந்தவன். இப்ப டிவ்வுக்கு நான் போல்டு டேக் யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்க, இவன் என்னோட டிசெண்டன்ட் தான், டிவ்வோட பையனோட பையன், இவன் என் வம்சாவழி. அதே போல்டு டேகை இந்த டிவ்வுக்கு வெளியே நான் யூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, இவன் வந்து டிவ்வோட வம்சாவழி கிடையாது. இந்த கான்செப்ட் தான் நம்ம இங்க யூஸ் பண்ணி பார்க்க போறோம். எப்படி பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் ஒரு டிவ்வை கிரியேட் பண்ணிப்போம். நம்ம இப்ப பார்க்க போறது என்ன, டிசெண்டன்ட் செலக்டர்ஸ். ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கணும். நான் ஃபர்ஸ்ட் ஒரு டிவ் கிரியேட் பண்றேன். இவனுக்கு கிளாஸ் வந்து நான் பேரண்ட்னு வைக்கிறேன். ஓகேங்களா? இந்த டிவ்வுக்குள்ள இருக்கிற பேராகிராஃப் டேக்ஸ். ஓகே, இந்த டிவ்வுக்குள்ள பேராகிராஃப் டேக். ஓகே, பேரா 1 இந்த மாதிரி ஒரு 4 பேராட் நான் கிரியேட் பண்றேன். பேரா 2, பேரா 3, பேரா 4, பேரா 5. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்றேன், இந்த டிவ்வுக்குள்ளேயே இன்னொரு சைல்ட கிரியேட் பண்ணி செஷன், இந்த செஷனுக்குள்ள ஒரு பேராகிராஃப் டேக் யூஸ் பண்றேன். இப்போ வந்து என்னோட பேரா 6, இப்ப இவன் பேரா 7 ஆகும். ஓகேங்களா? இப்ப இவனுக்குள்ள நான் இன்னொரு டிவ் கிரியேட் பண்றேன். இந்த டிவ்வுக்குள்ள சேம் அதே பேராகிராஃப் டேக் யூஸ் பண்றேன். இவன் வந்து என்னோட பேராகிராஃப் 8. ஓகே, இப்ப என்ன பண்றேன்னா, இந்த டிவ்வுக்கு வெளியே, இந்த டிவ் எங்க முடியுது, இங்க முடியுது, இந்த டிவ்வுக்கு வெளியே நான் இன்னொரு பேராகிராஃப் டேக் யூஸ் பண்றேன். இவன் வந்து என்னோட பேரா 9. ஜஸ்ட் உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக அவுட் சைடு நான் எழுதிக்கிறேன். ஓகேங்களா? இப்ப நம்ம ஸ்கிரீன் கிரியேட் பண்ணிட்டோம். நம்ம கிட்ட மொத்தம் 9 பேராகிராஃப் டேக் இருக்கு. இந்த 9 பேராகிராஃப் டேக்கையும் நம்ம டிசெண்டன்ட் செலக்டர்ஸ்ல இன்டகிரேட் பண்ண போறோம். எப்படின்னா, டிவ், இந்த டிவ் டிசெண்டன்ட் செலக்டர்ஸ் நம்ம எப்படி கொடுப்போம், டினோட் பண்ணுவோம், ஸ்பேஸ் வச்சு டினோட் பண்ணுவோம். அதுதான் நம்ம இங்க எழுதி இருக்கிறது. டிசெண்டன்ட் செலக்டர்ஸ் வந்து ஸ்பேஸ் வச்சு டினோட் பண்ணுவோம். டிவ் ஸ்பேஸ் என்னோட பேராகிராஃப் டேக். இந்த பேராகிராஃப் டேக்குள்ள நான் என்ன கொடுக்க போறேன்னா, மார்ஜின் 10 pixel, padding 10 pixel. இங்க நான் காமனா 10 பிக்சல்னு கொடுத்தேன்னா இது என்ன ஆகும், டாப் பாட்டம் ரைட் லெஃப்ட் இது எல்லாத்துக்குமே 10 பிக்சல்னு செட் ஆயிடும். பாக்ஸ் மாடல் ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? பாக்ஸ் மாடல் மறந்துடாதீங்க, ரொம்ப முக்கியமானது. கலர் கிரீன், பேக்ரவுண்ட் கலர் லைட் கிரீன். அதுக்கப்புறம் இவனுக்கு நான் பார்டர் கொடுக்க போறேன். border solid 2 pixel green. ஓகே, சேவ் பண்ணியாச்சு. நம்ம index.css இங்க இன்டகிரேட் பண்ணிட்டோமா? இன்டகிரேட் பண்ணியாச்சு. இப்போ போயிட்டு பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். ஓ மை காட், அவுட் சைட் பண்ணாங்க இருக்கேன். ஓகே 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 ஓகே, பேரண்ட், ஏன்னா இங்க ஆல்ரெடி இங்க இந்த டிவ் இருக்கான். ஸோ இந்த டிவ்வுக்கு இவன் எடுத்துட்டு வந்துட்டான். நம்ம என்ன பண்ண போறோம், ஸ்பெசிஃபிக்கா கிளாஸ் பேரண்ட்டுக்கு தான் நம்ம எழுத போறோம். ஓகே, இது கிளாஸ் பேரண்ட்டுக்குள்ள இருக்கிற பேராகிராஃப் டேக். இப்போ என்னாச்சு, இந்த பேரண்டோட பேராகிராஃப் டேக் இங்கேயோட முடிஞ்சிருச்சு. இந்த பேரா 9 வந்து இவனோட சிப்ளிங் ஆயிட்டான். ஃபைன், இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். டிஃபரன்ஸ் தெரியுதா உங்களுக்கு? தெரியுது. ஓகே, டிசெண்டன்ட்னா அந்த பர்டிகுலர் டேக் உள்ள நீங்க எத்தனை ட்ரீ ஸ்ட்ரக்சர் கூட எடுத்துட்டு போங்க. ஓகேங்களா? எவ்வளோ இன்டெப்த் எடுத்துட்டு போனாலும் அவன் ஆட்டோமேட்டிக்கா அப்ளை ஆயிடுவான். இதுதான் வந்து டிசெண்டன்ட் செலக்டர்ஸ், வம்சாவழிகள். இந்த பேரா 8, பேரா 7, 6, 5, 4, 3, 2, 1 இவனுக்கு எல்லாம் இந்த டிவ் டிசெண்டன்ட் செலக்டரோட வம்சாவழிகள். ஆனா இந்த பேரா 9 கிடையாது. இவன் வந்து இந்த டிவோட சிப்ளிங்கா போயிட்டான்.
கரெக்டா? இவன் இவனோட சிப்ளிங்கா போயிட்டான். இவனுங்க ரெண்டு இப்ப இவனுக்குள்ள யாருன்னா வந்தாங்கன்னா இவனும் இந்த பேரா 9க்குள்ள இருக்கிற சைல்டும் இவனுங்களும் எப்படி ஆயிடுவானுங்க? பங்காளிங்களா ஆயிடுவாங்க. பங்காளி சண்டை. அந்த மாதிரி கான்செப்ட் தான் இது ஃபுல் அண்ட் ஃபுல். ஓகேவா? டிசெண்டன்ட் செலக்டர்னா இப்ப என்னன்னு எல்லாருக்குமே தெரியும். ஒரு பர்டிகுலர் எலமெண்ட்டுக்குள்ள அவன் எந்த டெப்த்ல இருந்தாலும் அவன் வந்து டிசெண்டன்ட் செலக்டர். இவன் இவனோட வம்சாவழியாக வந்தவன், இவனுக்கு இது சேர வேண்டும். அததான் நம்ம எழுதியிருக்கோம். இந்த வம்சாவழியா இருக்கிற எல்லா ஆண் பிள்ளைகளுக்கும் இது சமர்ப்பணம், இந்த ஸ்டைல்ஸ் வந்து சமர்ப்பணமா இருக்கணும். அதுதான் நம்ம இங்க எழுதியாச்சு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம்? செகண்ட் ஸ்டைல சைல்ட் செலக்டர்ஸ். ஓகேவா? நம்ம செகண்ட் என்ன பார்க்க போறோம்? சைல்ட் செலக்டர்ஸ். The child selector selects all the elements that are child of the specified elements. அதாவது அவனுக்கு இருக்கிற சைல்டுக்கு மட்டும்தான், அதாவது என்னோட பையனுக்கு மட்டும்தான், என் பேரனோ என் கொள்ளு பேரனுக்கோ கிடையாது. கரெக்டா? அதாவது இவன் என்னோட பையனுக்கு மட்டும்தான், என் பேரன் கொள்ளு பேரனுக்கு இந்த ஸ்டைல்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணாதீங்க, என் பையனுக்கு மட்டும் அப்ளை பண்ணுங்கன்னு நான் சொல்ல போறேன். ஓகே, இப்ப என்ன பண்ணுவோம்? அதே மாதிரி சேம் இதே கான்செப்ட் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இப்ப நான் இங்க பேரண்ட்டுக்கு பதில் நான் இவனை சைல்டு செலக்டர்னு நேம் வச்சுக்கிறேன். இந்த சைல்டு செலக்டர்ஸ்ல எங்கெங்கெல்லாம் பேரா இருக்கோ இந்த பேராவை ஃபுல்லாவே நம்ம சைல்டுன்னு எழுதிக்கலாமா? எல்லாமே சைல்டு லெவல் 1, இவன் வந்து சைல்டு லெவல் 2, இவன் சைல்டு லெவல் 3. அதாவது என் பையன், என் பேரன், என் கொள்ளு பேரன், இந்த சைல்டு செலக்டாருக்கு இவனுங்க எல்லாம் பசங்க. அவன் பையனோட பையன், பையனோட பையன்றது பேரன், பையனோட பையனோட பையன் இவன் என்னோட கொள்ளு பேரன். அதுக்குதான் உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கு சைல்டு 1, சைல்டு 2, சைல்டு 3 நான் வச்சிருக்கேன். ஓகேவா? இப்ப என்ன பண்ண போறோம்? இந்த சைல்டு செலக்டாருக்கு சிஎஸ்எஸ் எழுத போறோம். அதாவது சைல்டு செலக்டார், சைல்டு செலக்டாருக்கு நம்ம எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணோம்? ஆரோ மார்க் சிம்பிள். என்னோட சைல்டு செலக்டார்ல இருக்கிற பேராகிராஃப் மட்டும் நான் புதுசா சிஎஸ்எஸ் எழுத போறேன். ஒரே நிமிஷம். ஆனா இவனுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் மார்ஜின் எழுதலாம். மார்ஜின் செட் பண்ணிடலாம். மார்ஜின் 10 பிக்சல், சேம் பேடிங் 10 பிக்சல். ஓகேங்களா? கலர் நான் வந்து இவனுக்கு டிஃப்ரெண்டா இப்ப நான் ஒரு கலர் கொடுக்க போறேன். இது வந்து கலர் நேமும் கிடையாது, ஆர்ஜிபியும் கிடையாது. ஹெக்ஸாடெசிமல் வேல்யூ எல்லாருக்குமே தெரியும்ல. ஹெக்ஸாடெசிமல்னா என்ன? 6 டிஜிட்ஸ் இருக்கும். 856404. ஓகே, ஹெக்ஸாடெசிமலா கொடுக்க போறேன். எல்லாருக்குமே ஹெக்ஸாடெசிமல்னா என்னன்னு தெரியும்ல. ஹெக்ஸாடெசிமல் ஸ்டார்ட்ஸ் வித் 0 to 9, அதுக்கப்புறம் A to E வரைக்கும் இருக்கும். கரெக்டா? ஹெக்ஸாடெசிமல் தெரியுமா? யாருன்னா சொல்லுங்க. தெரியும். ஓகே, அதே மாதிரி தான் நான் வேல்யூ கொடுக்க போறேன். ஹெக்ஸாடெசிமல்ல வேல்யூ தர போறேன். பேக்ரவுண்ட் கலர் செட் பண்ண போறேன். இதோட பேக்ரவுண்ட் கலர் என்னன்னா FFF, சாரி A to F வரைக்கும் வரும். 0 to 9 A to F. FFF 3CD. ஓகேவா? அடுத்து பார்டர் கலர் நான் தர போறேன். பார்டர் solid 1-2 பிக்சல் FFEEBA இந்த மாதிரி கொடுக்குறேன். இது அதாவது என்னன்னா இது காம்பினேஷன் ஆஃப் 0 to 9 and A to F. Combination of 0 to 9 and A to F. 0 to 9 வந்து 10, A to F வந்து 6. டோட்டலா ஹெக்ஸான்ற போது 16 இது. ஓகேங்களா? காம்பினேஷன் ஆஃப் 6 இதை வச்சு நம்ம எங்க எழுத போறோம்? சைல்ட் செலக்டாருக்கு நான் இப்ப எழுதிட்டேன். என்ன எழுதியிருக்கேன்? கலர் எழுதியிருக்கேன், பார்டர் ரேடியஸ் பார்டர் கொடுத்துருக்கேன், பேடிங் கொடுத்துருக்கேன், மார்ஜின் கொடுத்துருக்கேன். ஓகே, இந்த சைல்ட் செலக்டர்ஸ் எப்படி பிஹேவ் பண்றான்னு பார்ப்போம். இந்த பர்டிகுலர் டிப் எலிமெண்ட்க்கு இங்க வந்து சைல்டு இருக்கு, கிராண்ட் சைல்டு இருக்கு, கிராண்ட் சைல்டு இருக்கு. நம்ம பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணலாமா?
பாத்தீங்களா? அவனோட பர்டிகுலர் சைல்டுக்கு மட்டும்தான் இந்த சிஎஸ்எஸ் அப்ளை ஆயிருக்கு. அவனோட கிராண்ட் சைல்டுக்கோ அதாவது கொள்ளு பேரனுக்கோ இது அப்ளை ஆகல. அவனோட பிள்ளைக்கு மட்டும்தான் இவன் அப்ளை ஆவான். அதாவது இமிடியேட் சைல்டுக்கு மட்டும்தான் இவன் அப்ளை ஆகுவான். அவனோட சைல்டுக்கு இவன் போய் செட் ஆக மாட்டான். இதுதான் வந்து சைல்ட் செலக்டார்ஸ். ஓகேவா? சைல்ட் செலக்டார் இப்ப கிளியர் ஆயிடுச்சா? அப்ப சைல்டு 1 சைல்டு 2 தான் இருக்கு. அதுக்கு மேல உள்ளதுக்கும் 2 சேர்த்தா எப்படி? இப்ப இந்த டிவ்வுக்கு யாரெல்லாம் சைல்டு? சைல்டு 1 சைல்டு 1 சைல்டு 1 சைல்டு 1 இருக்குல்ல சைல்டு. அதுக்கப்புறம் இந்த செஷனும் ஒரு சைல்டு தான். கரெக்டா? இவனுமே இவனோட சைல்டு தான். ஆனா இந்த சைல்டுக்குள்ள ஒரு சைல்டு இருக்கு. அதாவது இவன் பேரன். அதாவது இந்த சைல்டு 2க்கு அப்பா வந்து செஷனு, தாத்தா வந்து சைல்ட் செலக்டார். இவன் இங்க அப்ளை ஆக மாட்டான். இங்க நமக்கு எந்த பேராகிராஃப் டேக்குமே இல்ல. டிவ்வுக்கு இமிடியேட்டா சைல்டுன்ற இதுல பேராகிராஃப் டேக் யாருமே இல்ல. இது கீழே நீங்க இப்ப இன்னொரு பேராகிராஃப் கிரியேட் பண்ணீங்கன்னா அவனுக்கு இந்த ஸ்டைல் அப்ளை ஆகும். சைல்டு 1ன்னு வந்து எங்க வேணா அப்ளை ஆகும். சைல்டு 1க்கு இவன் அப்ளை ஆகும். நான் பேஜ் ரெஃப்ரெஷ் பண்றேன். இங்க பாருங்க, இவனுக்கு அப்ளை ஆகும். ஏன்னா இவனுக்கு அப்ளை ஆக மாட்டான். ஏன்னா இவனுங்கெல்லாம் வந்து இவன் பேரன், இவன் வந்து கொள்ளு பேரன் 3வது லெவல்ல இருக்கான். இவன் 2வது லெவல், இவன் முதல் லெவல். அவன் பையனுக்கு மட்டும்தான் சொத்து எதுவும். என் சொத்து என் பையனுக்கு மட்டும்தான் சேரும், என் பேரனும் என் கொள்ளு பேரனுக்கோ சேராது. அதே கான்செப்ட் எல்லாமே இந்த சொத்து வச்சு நம்ம ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம் இந்த செலக்டார்ஸ். ஓகேங்களா? சிம்பிள். இது அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா adjacent sibling selectors. It is used to select the elements that is directly after another specific element. ஓகேங்களா? அதாவது சிப்ளிங்கா இருக்கிற adjacent immediate followings அவங்களுக்கு மட்டும்தான் இந்த adjacent sibling selectors வந்து செட் ஆகும். பார்க்க போறோம் adjacent sibling selectors. Class adjacent sibling. இவனுக்குள்ள நான் என்ன பண்ண போறேன்? Just example now also here. Adjacent sibling selectors. We know இப்ப இந்த செஷனுக்கு யாரு சிப்ளிங்? அட்ஜசன்ட் சிப்ளிங்கா யாரு இருக்கா? இமிடியேட்டா இந்த செஷனுக்கு அடுத்து வர சிப்ளிங் யாரு? சிப்ளிங்னா கூட பிறந்தவன். கரெக்டா? உனக்கு அடுத்து பிறந்தவன் யாரு? அதாவது இப்ப வீட்டுல 6 பேர் இருக்காங்க. இல்லையே சார், இவன் கூட பிறந்தவன் கேட்கிறேன் சார். அட்ஜசன்ட் சிப்ளிங்ஸ் செஷனுக்கு அடுத்து பிறந்தவன் இவன் தானே. பேராகிராஃப் 6 இவன் தான் வந்து இவனோட அட்ஜசன்ட் சிப்ளிங். இவனுக்கு அடுத்து பிறந்தது யாரு? அவனுக்கு மட்டும்தான் இவனுக்கு அடுத்து வரவனுக்கு மட்டும்தான் இந்த ஸ்டைலை நீ போய் எனக்கு செட் பண்ணணும் நம்ம சொல்ல போறீங்க. ஓகேங்களா? இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அட்ஜசன்ட் சிப்ளிங்னா இப்ப நீங்க இப்ப ஸ்டைல் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. செஷன் அட்ஜசன்ட் சிப்ளிங் என்ன யூஸ் பண்ணுவோம்? பிளஸ் பேராகிராஃப் டேக்னா எங்கெங்கெல்லாம் செஷன் டேக் ஃபாலோ பண்ணி வர சைல்டு பேராகிராஃப் டேக் இருக்கானோ அவனுக்கு மட்டும்தான் இது செட் ஆகும். இது கீழே நான் இன்னொரு 4-5 சைல்டு வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க. 7, 8, 9. ஓகேங்களா? இவனுக்குலாம் போய் செட் ஆகாது. 7, 8, 9க்கு செட் ஆகாது. வெறும் 6க்கு மட்டும்தான் செட் ஆகும். இமிடியேட்டா வர ஒரே ஒருத்தன் தான் இவனுக்கு அடுத்து. இவன் தான் மூத்தவன், 2வது 3வது நம்ம சொல்றோம்ல. அதே மாதிரி இவனுக்கு அடுத்து வர யார் ஃபர்ஸ்ட் இருப்பாங்களோ அவனுக்கு மட்டும்தான் போய்
செட் ஆகும். நம்ம பெஸ்ட் இதுலயே நம்ம பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா செஷன் டேக், இந்த செஷன் டேக்கை ஃபாலோ பண்ணி வர பேராகிராஃப் டேக் மட்டும் நான் என் ஸ்டைல மாற்ற போறேன். எப்படி மாற்ற போறேன்னா இவனுக்கு ஒரு டேஞ்சர் மாதிரி கொடுப்போம் கலர்ஸ். சேம் இதே தான், பட் என்னோட கலர்ஸை மட்டும் நான் மாற்ற போறேன். 721C24 F8D7D8 F5C6CP. ஓகேங்களா? இப்போதைக்கு தேவையில்லை, நம்ம இவனுக்குள்ளேயே நம்ம இதை பார்ப்போம். ஓகே 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 சைல்ட் செலக்ட் ஆஸ் இது பண்ணிக்கலாம். சரி, இப்போ இந்த செஷனுக்கு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா நமக்கு தெரியும் ஸ்பெசிஃபிசிட்டி கான்செப்ட். ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி இன்லைன், செகண்ட் ப்ரையாரிட்டி ஐடி, தேர்ட் ப்ரையாரிட்டி வந்து கிளாஸ், ஃபோர்த் ப்ரையாரிட்டிக்கு தான் வந்து இங்க HTML டேக் எலிமெண்ட்ஸுக்கு போகும். அப்படிங்க பார்க்கும்போது இவன் லீஸ்ட் ப்ரையாரிட்டியா இருக்கான், இவனோட ஸ்டைல் இங்க அப்ளை ஆகல. ரீசன் இங்க நம்ம கிளாஸ் ப்ரையாரிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை ஓவர் ரைட் பண்றதுக்கு நான் இந்த செஷனுக்கு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண போறேன். செக்ஷன் கண்டெய்னர். ஓகேங்களா? தெரியுதா? இந்த செஷனுக்கு அடுத்து ஏகப்பட்ட பேராகிராஃப் இருக்கு. பேராகிராஃப் 7 இருக்கான், பேராகிராஃப் 8 இருக்கான், பேராகிராஃப் 9 இருக்கான். ஆனா இவன் செட் ஆனது வெறும் பேராகிராஃப் 6க்கு மட்டும்தான். இமிடியேட்டா வர பேராகிராஃப்க்கு மட்டும்தான் இந்த பர்டிகுலர் ஸ்டைல் போய் செட் ஆகும். இதுதான் வந்து அட்ஜசன்ட் சிப்ளிங் செலக்டர்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்னன்னா ஜெனரல் சிப்ளிங் செலக்டர்ஸ். ஜெனரல் சிப்ளிங் செலக்டர்ஸ்னும் போது யார் யாரெல்லாம் இருக்கானோ அவங்க எல்லாருக்குமே இது வந்து செட் ஆயிடும். டிஃபால்ட்டா யார் யாரெல்லாம் ஜெனரல் சிப்ளிங்ஸா இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே செட் ஆயிடும். ஜெனரல் சிப்ளிங் செலக்டர்ஸ் நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்? டில்ட். நான் ஜஸ்ட் இங்க டில்ட் மட்டும் யூஸ் பண்றேன், பேஜை ரெஃப்ரெஷ் பண்றேன். இவங்க எல்லாருமே எனக்கு ஜெனரல் சிப்ளிங்ஸ் தானே. ஜெனரல் சிப்ளிங்ஸ்னா அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி யார் யாரெல்லாம் இவனுக்கு அடுத்து சிப்ளிங்ஸா இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இது வந்து செட் ஆகிடும். இதுதான் டிஃபரன்சியேஷன்ஸ் ஆஃப் காம்பினேட்டர் செலக்டர்ஸ். டிசெண்டன்ட் செலக்டர்ஸ்னா என்னோட வம்சாவளி எல்லாருமே. சைல்டு செலக்டர்ஸ்னா வெறும் என் பசங்களுக்கு மட்டும்தான். அட்ஜசன்ட் சிப்ளிங் செலக்டர்ஸ்னா இமிடியேட்டா வர சிப்ளிங் செலக்டர்ஸுக்கு. ஜெனரல் சிப்ளிங் செலக்டர்ஸ்னா எல்லாருக்குமே, அதாவது இவனுக்கு அடுத்து வர எல்லா சிப்ளிங்ஸுக்கும் இந்த ஸ்டைல் செட் ஆகும். 4 விதமான காம்பினேட்டர் செலக்டர்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்த்தோம்? டிஃப்ரெண்ட் ஹவு டு இன்டெகிரேட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் CSS, இன்லைன் CSS, இன்டர்னல் CSS, எக்ஸ்டர்னல் CSS. எக்ஸ்டர்னல் CSS ஓட அட்வான்டேஜ் என்ன? ஃபோல்டர் வச்சு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ஸ் வச்சு எப்படி CSS ஃபைல்ஸை நம்ம வந்து அக்சஸ் பண்ண முடியும், எப்படி கிரியேட் பண்ண முடியும்னு பார்த்தோம். செலக்டர்ஸ்ல சிம்பிள் செலக்டர்ஸ் பார்த்துட்டோம், எலிமெண்ட் செலக்டர்ஸ் பார்த்துட்டோம், காம்பினேட்டர் செலக்டர்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் செஷன்ல சூடோ கிளாஸ், சூடோ எலிமெண்ட் அண்ட் ஆட்ரிபியூட் செலக்டர்ஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் மார்ஜின் பேடிங்லாம் என்னன்னு பார்த்துட்டு வாங்க, பேக்ரவுண்ட் என்னன்னு பார்த்துட்டு வாங்க. CSS முடிகிற வரைக்கும் டெய்லியும் பாக்ஸ் மாடல்லாம் என்னன்னு பார்த்துக்கிட்டே இருக்கு. பாக்ஸ் மாடல் எப்போ எழுப்பி கேட்டாலும் சொல்ற மாதிரி நீங்க இருந்தாதான் நம்மளுக்கு இந்த மார்ஜின், பார்டரு, பேடிங், இன்லைன் ஸ்டைல்ஸ் கொடுக்கறது எல்லாமே உங்களுக்கு புரியும். பாக்ஸ் மாடல் வெரி 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 இம்பார்ட்டன்ட். டெய்லியும் பாக்ஸ் மாடல்னா என்னன்னு ஒவ்வொரு டேக் எலமெண்ட்டுக்கும் ஜஸ்ட் ஏதாவது ஒரு HTML பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி இப்போதைக்கு இந்த டைட்டிலுக்கு நம்ம பாக்ஸ் மாடல் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. போங்க இன்ஸ்பெக்டர் எலிமெண்ட்ல போயிட்டு கம்ப்யூட்டர்னு இருக்கும். இவனுக்கு எதுவுமே பாக்ஸ் மாடல் கொடுக்கல. சரி, இவனுக்கு எதனா பாக்ஸ் மாடல் கொடுத்துருக்கானா? கொடுத்துருக்கான். மார்ஜின் கொடுத்துருக்கான், பேடிங் பார்டர் கொடுக்கல.
சரி இவனை பார்ப்போம். இவனுக்கு எதனா பாக்ஸ் மாடல் கொடுத்துருக்கானா, இந்த ஓவரால் கண்டென்ட்டுக்கு கொடுத்துருக்கான், மார்ஜின் கொடுத்துருக்கான், பார்டர் கொடுக்கல, பேடிங் கொடுத்துருக்கான். சரி இந்த பாக்ஸ் மாடல் நம்ம இன்லைன் ஸ்டைல் செட் பண்ணி பார்க்கலாமா? பார்டர் சாலிட் 10 பிக்சல் ரெட் இந்த மாதிரிலாம் கொடுத்தா என்னென்ன ஆகுது, இந்த மாதிரி ஒரு HTML ஃபைலுக்குள்ள போய் விளையாடி பாருங்க. விளையாடி பார்த்தாதான் அது என்ன ஏதுன்னு நமக்கு தெரியும். பாக்ஸ் மாடல் கிளியரா இருக்கும். ஓகேங்களா? அடுத்த கிளாஸ் என்னென்ன பார்த்துட்டு வரணும்? attribute செலக்டர்ஸ்னா என்ன, சூடோ கிளாஸ் செலக்டர்ஸ்னா என்ன, சூடோ எலிமெண்ட் செலக்டர்ஸ்னா என்ன, மார்ஜின், பேடிங், பாக்ஸ் மாடல், இந்த 6 விஷயமும் பார்த்துட்டு வரணும். ஓகேவா? ஓகேவா? ஓகேண்ணா. ஓகே அண்ணா. எதனா क्वेश्चंस இருக்கா? அண்ணா சொல்லுமா. நீங்க அண்ணா ஹலோ ஹலோ ப்ரியாரிட்டி ஆர்டர் சொன்னீங்கல்ல, அது ஒரு நிமிஷம் சொல்லுங்க அண்ணா. எதுமா? ப்ரியாரிட்டி ஆர்டர் சொன்னீங்கன்னா கிளாஸுக்கு அப்புறம் ஐடி அந்த மாதிரி. ஸ்பெசிபிசிட்டி, அதாவது ஃபர்ஸ்ட் எந்த ஸ்டைல் போய் அந்த எலிமெண்ட்டுக்கு உட்காருன்னா இன்லைன் ஸ்டைல் தான் போய் உட்காரு. நீங்க என்னதான் ஸ்டைல்ஸ் கிரியேட் பண்ணாலும் இன்லைன்ல ஒரு ஸ்டைல் எழுதிட்டீங்கன்னா அவனை தான் அக்சஸ் பண்ணிப்பான். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இன்லைன் ஸ்டைல், செகண்ட் ஐடி தான் அவனுக்கு அடுத்து இருக்கிற ப்ரியாரிட்டி. ஓகே, அடுத்து கிளாஸ் 3வது லெவல், 4வது லெவல் வந்து எலிமெண்ட் செலக்டர்ஸ். ஃபர்ஸ்ட் இன்லைன், செகண்ட் வந்து ஐடி, தேர்டு வந்து கிளாஸ், ஃபோர்த் வந்து HTML எலிமெண்ட் ஸ்டைல். ஓகே, இப்போ வந்து நீங்க ஒரு எலிமெண்ட்டுக்கு ஸ்டைல் எழுதுறீங்க, கிளாஸுக்கு எழுதுறீங்க, ஐடிக்கு எழுதுறீங்க, இல்லைன்னு எழுதுறீங்கன்னா இல்லைன்னா எடுத்துப்பான். இல்லைன்னு ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஐடியை வந்துருவான். ஐடியை தூக்கிட்டா கிளாஸ் வந்துருவான். கிளாஸையும் தூக்கிட்டா அந்த எலிமெண்ட் செலக்டர்ஸ். இவனுக்கு அடுத்து இவன், இவனுக்கு அடுத்து இவன், நம்ம ஒரு ஆர்டர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அவ்வளவுதான் விஷயம். ஓகேண்ணா, தேங்க்யூ அண்ணா. ஓகேம்மா, ஃபைன். சரி, நெக்ஸ்ட் செஷன் நம்ம பார்க்கலாம். அதுக்குள்ள இது எல்லாமே படிச்சுட்டு வந்துருங்க. ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 minutes நீங்க ஸ்பெண்ட் பண்ணனாலும் நமக்கு அடுத்த 6 நாள் இருக்கு. 6 நாள் 10 நிமிஷம்னா 1 மணி நேரம். 1 மணி நேரத்துல சாலிடா நான் என்னென்ன படிக்க சொன்னோனோ அதை நீங்க படிச்சிடலாம். அதே மாதிரி அடுத்த ஒரு 20 minutes நீங்க ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டா 2 மணி நேரம் இருக்கும். நம்மளோட ஹோம் ஒர்க்ஸையும் நம்ம ஈஸியா யூஸ் கேஸ் எக்ஸசைஸையும் ஈஸியா முடிக்க முடியும். மேக்சிமம் ஒரு 1/2 hour ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு டைம் ஸ்பிட் பண்ணிக்கோங்க. அந்த 1/2 hour கூட 10 நிமிஷமா 3ஆ பிரிச்சு கூட நீங்க ஒர்க் பண்ணலாம். ஓகேவா? முடிஞ்ச அளவுக்கு நான் ஏன் இவ்வளவு ஸ்ட்ரெஸ் பண்ணி இதை சொல்றேன்னா, எக்ஸசைஸ் பண்ணாதான் நம்ம என்ன படிச்சோன்றது ஞாபகம் இருக்கும். இல்லைன்னா அது ஜஸ்ட் ஒரு தியரி பார்ட்டாவே மறைஞ்சிடும். எக்ஸ்பிரிமெண்டல் தான் எப்பவுமே நம்ம மைண்ட்ல போய் எதனா ஒரு பாயிண்ட்ல போய் உட்காந்துக்கும், என்னைக்காச்சும் அது ட்ரிகர் ஆகும். இதை நம்ம இப்படி பண்ணோம்ட்டு தியரிட்டிக்கலா போனா 100% அது எங்கேயுமே யூஸ் ஆகாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. விக்கி, நீ எந்த இதுப்பா யூஸ் பண்ற? இது நோட் பேட்? நான் விஷுவல் ஸ்டுடியோ கோட் யூஸ் பண்றேன் சார். விஷுவல் ஸ்டுடியோ 4 சரி. அது ஃப்ரீ சர்வீஸ் தான் அது. நான் அது எங்க டவுன்லோட் பண்ணனும்ன்றது நான் உங்களுக்கு லிங்க் நான் குரூப்ல அனுப்புறேன். சரிமா, சரி. थैंक यू. थैंक यू சார். थैंक यू. பார்க்கலாம் நெக்ஸ்ட் செஷன் பாப்போம். பை. Thank you all. Thank you. தேங்க்